பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்கி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜ்வேல் நாகராஜனுடைய உற்சாகம், அடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி அடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வாக்காளர்கள் எடுத்த முடிவுக்கு 4ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டிஎம்கே அவுட். அதாவது தாய் மகன் ஆட்சி முடிவு வந்து விட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இப்ப நடந்து முடிந்திருக்கு. சோ கிட்டத்தட்ட 85% வாக்கு வந்து பதிவாயிருக்கு. ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம்னா எஸ்ஐஆர் நடந்தனாலதான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு ஒரு புறமும், இன்னொரு புறம் நிறைய இளைஞர்கள் நிறைய பெண்கள் வந்து இந்த தடவை வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதனாலதான் வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு ஒரு புறம் சொல்றாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில நீங்க நிறைய தேர்தல்களை பார்த்திருப்பீங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளரா நிறைய தேர்தல்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பார்வையில இந்த தேர்தல்ல இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? எதனால? இதற்கு நான் அகில இந்திய அளவிலும் சரி, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய அளவிற்கும் சரி, 3-4 கருத்துக்கள் என் மனதில் வருகின்றன. தம்பி, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மீண்டும் வராது. ஹெவி பர்சன்டேஜா இருந்ததுன்னா சோ ஒன் ரூல்ட் அவுட். பொலிட்டிக்கலா பார்க்க போனீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சான்ஸ் நிறைய இருக்கு, பிஜேபி என்டிஏக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இல்ல என்ன இதற்கான காரணங்களா நம்ம என்ன நான் சொல்றேன், அது முதல்ல சொல்லிட்டு நான் காரணத்தை சொல்றேன். என்டிஏக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. மூன்றாவது, இழுபறி நிலைமை வந்ததுன்னா கோயலேஷன் கவர்மெண்ட் வரும். நான் சொல்றது முதலுக்கு கான்ட்ரடிக்டா இல்லைன்னு சொல்றதுக்கு நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப விஜயினுடைய தாக்கம் 2014க்கு பிறகு 2019, 2024 லோக்சபா, அதர் ஸ்டேட்ஸ் அசம்பிளிஸ் இன்க்ளூடிங் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் இங்க கடந்த 10 வருடங்களாக ஒரு அரசியல் நேரேட்டிவ், அது அரசியல் அணுகுமுறையை நரேந்திர மோடி மாற்றிவிட்டால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டுல பெண்கள் வாக்கு அதிகமா வந்திருக்கு. அது விஜய்க்கு போறதா ஏடிஎம்கேக்கு போறதான்னு பார்க்கணும். டிஎம்கேக்கு போகாது. காரணம் என்ன என்று கேட்டால், நீங்க இனாம் 8,000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, தாலி அறத்திற்கு இந்த போதைப் பொருள், கள்ளச்சாராயம் அதெல்லாம் சொல்லி அதனால அவங்க மாற்றம் போக மாட்டாங்க. பிஜேபி பெண் வாக்குகள் டிஎம்கே பக்கம் போகாதுன்னு அடிச்சு சொல்லலாம். இல்ல, இந்த 1000 ரூபாய் மகளிர் இல கொடுத்தது வந்து இந்த தேர்தல்ல எதிரொலிச்சிருக்காது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்மளால சொல்ல முடியும். தாராளமா சொல்லலாம். காரணம் என்னன்னா, அதுக்கு ஈக்குவலா 65,000 விதவிகள் வந்துட்டாங்க வருஷத்துக்கு இந்திய தமிழ்நாட்டு. 30,000 விதவைகள் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் எல்லாம் செத்து போயிருக்காங்க போதைப் பொருள், கள்ளச்சாராயம் எல்லாம். அது ஒரு டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு மனசுல வருது. நான் ஒவ்வொரு பாயிண்டாய் வளர்க்கிறேன். திமுக இனிமேல் வராதுங்க. அது டிசைடட், அது பக்கா. காரணம் என்ன என்று கேட்டால், விஜயினுடைய நுழைவு அரசியலில் அது உதயநிதியைத்தான் பாதித்தது, திமுகவை பாதித்தது. திமுக தோழமை கட்சிகள்ல சதுரி பயதில் போயிட்டாங்க. ராகுல் காந்தி வராது இருந்து திமுகவுக்கு நஷ்டமா போச்சு. ஒன்னா இருந்தாலும் சரியா இருக்காது. இந்த இதுல இவர் ஏமாத்தினார். ஸ்டாலின் ஏமாத்தல், ஃப்ராட் பண்ணார். திராவிட தம் பையன் வந்து மறைமுகமா உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு கட்சியில எதிர்ப்பு, ஆட்சியில எதிர்ப்பு, குடும்பத்தில எதிர்ப்பு, அரசியல் எதிர்ப்பு. ஆனா அதை மறைக்கிறதுக்காக 8,000 10,000 சொல்லிட்டு விஜய் மேல ஒரு வார்த்தை சொல்லாதுன்னு பயத்துல நரேந்திர மோடி அட்டாக் பண்ற அளவுக்கு, இபிஎஸ் பண்ற அளவுக்கு ஏன் விஜய் பண்ணல? இதெல்லாம் தான் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இது ஒண்ணு விட்டுருங்க. இப்ப இபிஎஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நார்த் இந்தியாவில ஃபீல் பண்றாங்க. ஊடக மேலாளர்கள், நெறியாளர்கள்லாம் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தவங்க சில பேருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ்சி தனியா வந்துடலாம் அப்படின்னு. அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற அளவுக்கு 110 இடம் வந்துச்சுன்னா 5-6 பேர் சேர்த்துன்னு பண்ணிடுவாங்க. அவங்க எண்ணி 77 இருக்கு. அந்த 77 100 போது ஈஸி. அது அதே மாதிரி நெகட்டிவா இருக்கிறதுனால 123 இருக்கக்கூடிய திமுக 40-50க்கு இறங்குது ஈஸி.
கிட்டு போடும். ஒண்ணு திமுக வந்து 50 சீட்டு மேல வராது, எழுதி வச்சுங்க தம்பி. ரொம்ப கான்பிடென்டா சொல்லலாம். சும்மா இந்த மீதி பேசுறவங்க ஊடகத்தை பத்தி பொது ஜனங்க நடுவில் இருக்கக்கூடிய வெறுப்பு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க திமுகவுக்கு. இந்த போதைப் பொருள் முக்கியம் எல்லாமே, அது யாருமே அதை டச் பண்ணலைங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இது இருக்குங்க. ஸோ இது முடிச்சுங்க. இப்போ வந்து தொங்கு சபை விஜயினுடைய பாப்புலாரிட்டி எவ்வளவுக்கு அதிகமா போறதோ தொங்கு சபைக்கு அதிகமான ஒரு கூடுதல் பாயிண்ட் வரும். இது 3 தாங்க வரப்போறதுங்க. 4வது இருக்கவே இருக்காது. இது அரசியல் ரீதியாக சொல்லியாச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மாயாஜாலத்தை காமிச்சு குடுகுடுப்பு வச்ச மாதிரி திராவிடம் 2 எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத ஆயிடும். அந்த இப்போ தேபத்தூன் மாதிரி 10 தீபத்தூன் வந்ததுன்னா அந்த ஹிந்துத்வா ஃபீலிங் உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐடியாலஜிக்கல் வார்ல ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா கூட நிர்பந்தத்தினால டபுள் இன்ஜின் சர்க்கார்னு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் பண்ணாங்களே, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பண்றாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது திமுகவுக்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணி என்று தான் சொல்லி நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப நான் இதெல்லாம் அரசியல் ரீதியா சொல்லிட்டேன். விஜயினுடைய தாக்கம் இருக்கிறது. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. விஜயினுடைய தாக்கம் இருக்கிறது. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி பழகியவர்கள், அவரிடம் பணிபுரிந்தவர்கள் இப்ப சீனியர் பொசிஷன் வந்துட்டாங்க, பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் அனுமதி பண்ணணும் அவங்களுக்கு. டிஜிபி லெவல்லையும் சரி, சீஃப் செக்ரட்டரி லெவல்லையும் சரி. இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சு வருது. ஸோ அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக இதெல்லாம் பண்ணியாச்சு. பொதுமக்கள் வாக்களித்து விட்டார்கள். 5ஆம் தேதி மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 4ஆம் தேதி நைட் ஒரு பிக்சர் வந்ததுன்னா திமுக தொடு ஒன்று ஏதி வச்சுங்க தம்பி. இன்னைக்கு இந்த வீடியோவை நீ 5ஆம் தேதி போட்டு பாருங்க. 10 அல்லது 15 டிஎம்கே மந்திரி தோத்து போலன்னா நம்ம இது அவ்வளவு தூரம் வெறுப்பு இருக்குது பொதுமக்கள். ஆட்சி மாற்றம் உறுதியா இருக்கு. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. 85% ஓட்டு போட்டது. அது தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் அந்த ஓட்டு பர்சன்டேஜுக்கு பாத்தீங்கன்னா கம்பேர் ஆகுது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு ஆதரவலையோ ஒரு எதிர்ப்பலையோ இல்லாத ஒரு தேர்தலா தான் நிறைய ஊடகவியலாளர்களால பேசப்பட்டுச்சு. ஸோ இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராக வலுவானதாக இருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, உண்டு. என்ன ஆன்டி இன்கம்பன்சி எதனால வந்ததுன்னு நீங்க கேளுங்க. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வந்தது 2 வெறுப்பு காரணம். ஒண்ணு வந்து போதைப் பொருள் மெயின் அதுங்க. 2வது தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சிகள், மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் உதயநிதி ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணது பிடிக்கவே இல்லைங்க. காங்கிரஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை வந்து தொகையை வாங்கிட்டு திமுக பக்கம் போயிட்டான்னு ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை மேல கோபமா இருக்கு. செல்வ பெருந்தகை நாளைக்கு ராஜினாமா பண்றாரு பார்த்துட்டேங்க. உங்களுடைய பார்வையில இருந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சியிலும் இன்க்ளூடிங் ஒரு நாம் தமிழர் 8 கட்சி தமிழ்நாட்டுல முக்கியமா இருக்கு தம்பி. அந்த இவங்க விஜய் தவிர 7 பேரு. அது 7 கட்சியிலையும் 1% ஆடு நுனிப்பு மேற மாதிரி அப்படியே கட் பண்ணி போடுவார். ஒர்ஸ்டா இருக்குது திமுக. அதிமுக அஃபெக்ட் ஆகும். இதுல மரணம் அடையக்கூடியது, சாபமணி அடிக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி தான். மணி அடிச்சு விட்டுருவாரு. சிறுபான்மை டிஎம்கேக்கு விஜயனுடைய கான்செப்ட் 2 விதமா நீங்க புரிஞ்சுனீங்கன்னா, அவர் அட்ராக்ட்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ். அவர் வந்து பெண்மணி வாக்குகளை பிரிக்கிறார். முதல் கட்ட வாக்கு 3 பேர் தான் அவருடைய கோர் ஏரியா ஆஃப் ஆபரேஷன்ஸ். இந்த 3மே திமுக அகைன்ஸ்டா இருக்குது. அதை தவிர திமுக அவர் வந்து நெசுக்கி பிழிஞ்சு எல்லாம் பண்ணாங்க. எலுமிச்சம்பழ ரசம் மாதிரி பண்ணி விட்டாங்க. சங்கீதா மனசீக ரீதியில அவங்க தொல்லைப்படுத்தினாங்க. பைனான்சியலி பொருளாதார ரீதியில இருந்து ஜனநாயக அடிச்சாங்க. அரசியல் ரீதியாக அவர் வளரக்கூடாதுன்னு கரூர் காமிச்சாங்க. இன்னைக்கு திமுக எதிர்நோக்கத்து வந்து கரூர்ல செய்த ஒரு மாபெரும் தவறுனால தான் விஜய்க்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சதுங்க. கரூருக்கு அப்புறம் அவர் மொத்தம் நான் டோட்டலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதுல லேப்டாப்ல மொபைல்ல.
14 இடம் தான் போயிருக்காங்க. டோட்டல் 14 பிளேசஸ் he visited. That's all. மொத்தமே 234 எங்க? எடப்பாடி பழனிசாமி 234 200 கான்ஸ்டிட்யூன்சி போனது எங்க? உதயநிதி ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலினும் குறைஞ்சது 150 கான்ஸ்டிட்யூன்சி போனாங்க எங்க? இவ்வளவு பண்ணிட்டும் விஜய் 14 இடத்துல போனது என்ன பம்ப் வந்துக்குது பாருங்க. ஆக மொத்தம் விஜய்ன்றது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் 25,000 30,000 ஓட்டு கட் பண்ணிட்டாங்க எல்லா கட்சிக்கும் முடிஞ்சு. அதனால அந்த திமுக கீழே வந்துருச்சு. ஓட்டு பர்சன்டேஜ். உங்களுடைய பார்வையின்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய கோர் ஓட்டா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய வாக்கா இருக்கட்டும், பட்டியலின மக்களுடைய வாக்காளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே விஜய் பிரிக்கிறாரு அப்படிங்கிற உங்களுடைய பார்வை முன்வைக்கிறீங்க. ஸோ இது ஓகே, சிறுபான்மை மக்கள் அப்படி ஒரு புறம் திமுக விட்டு வெளியே வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாக்களிச்சிருப்பாங்களா? அதுக்கு துவக்கம் பண்ணி விட்டார், ஆரம்பிச்சு விட்டார். ஓகே, அது ஆரம்பிச்சு இனிமேல் இல்லம்னா நான் வந்துங்க 1967 நான் தேர்தலை பாக்குறேங்க. நான் சின்ன பையனா வச்சு மெயில்னு ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா சேர்ந்தேன் சென்னையில. அப்புறம் தினமணிக்கு போனாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போனேன். அப்புறம் நான் டெல்லிக்கு வந்தாங்க. இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா நான் ஐயா எம்ஜிஆரோட கருணாநிதியோட டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரே கார்ல டிராவல் பண்ணியிருக்கேன். ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாலாம் என்னோட. அதோட நாஞ்சில் மனோகரன், வி.ஆர். நெடுஞ்செழியனோட எம்ஜிஆர் கார்லயே பேண்ட்ல டிராவல் பண்ண. அப்பெல்லாம் இந்த மாதிரி மொபைல் போனு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிரேசியா ஓடி வந்து பாக்கலைங்க. இப்ப எல்லாரும் அப்படியே ஓடி வராங்களே. விஜயனுடைய ஓட்டு சதவீதம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுமானம் என்னவா இருக்கும்? விஜயனுடைய ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு விஜய் வாங்குவாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா பெரிய அளவுல கூட்டணி கிடையாது. 20-25% அடிச்சிருக்காரு. ஓகே, பெரிய அளவுல கூட்டணி இல்லாத போது 20-25% வரைக்கும் விஜய் வாங்குவார். 20% நிச்சயங்க. இந்த தேர்தல் வந்து ஒரு 4 முனை போட்டியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாம் தமிழர் ஒரு புறம், அதிமுக, திமுக, விஜய் ஒரு புறம். சோ வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் வெல்வாங்க. சோ ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னா அதிமுக வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக தனியா ஆட்சி அமைக்கணும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம். பட் என்னுடைய பொறுத்த மட்டும் அதிமுக வந்து திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி உடைக்குமா அல்லது விஜயுடன் கைச்சு கொண்டு போகுமா இதெல்லாம் பார்க்கணுங்க. அது பற்றியான ஊடகங்களிலும் சரி, ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் சரி, தினசரி பத்திரிகைகளும் சரி, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருண் ராமனும் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு, தொங்கு சேவை வரும்னுட்டு. அதே மாதிரி இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒருத்தர் எழுதுறாங்க, தொலைக்காட்சிகள்ல பேசுறாங்க. அது அதிமுக வந்து டிபெண்ட் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய யுக்திகள் மூலமாக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைப்பாரா என்பதை பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு 20-30 சீட்டுக்கு தொங்கு சபையில வருங்க. அந்த 20 எங்க எடுப்பீங்க? டெல்லி வட்டாரங்கள் பேசக்கூடிய தகவல் என்னவா சார் இருக்கு? ஏன்னா நீங்க சொல்றீங்க தொங்கு சட்டமன்றம் வரக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க. டெல்லி வட்டாரங்கள்ல என்ன பேசப்படுது? அமித்ஷா தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க டெல்லி வட்டாரம். ஓகே, ஆளுநர் தான் அமித்ஷான்னு சொன்னா ஒண்ணுதானே. இப்ப கவர்னர் ரூல் தான். அது திமுகவுக்கு ஒரு மாபெரும் மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. மொட்டை எவ்வளவு விரோதம் இருந்ததோ திமுக வந்து ஒண்ணு சொல்றேன் தம்பி, நீங்க சொல்றதுனால விஜய் மீது அனுதாப அலை இருக்கிறது, திமுக மீது எதிரலை இருக்கிறது. அண்ணா திமுக மீது ஒரு எப்படி போய் அவ்வளவு கிரஷ் பண்றாங்களே, இந்த அனுதாப அலை அண்ணா திமுக மேல இருக்கிறது. எல்லாத்தையும் விட மோசமா ஒரு திமுக வந்து அவல நிலைக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மோடியை திட்டுறது, அமித்ஷாவை திட்டுறது. இவங்க வாழணும்னு இந்த குடும்ப ஓட்டு தான் வாழணும், மீது எல்லாம் ஒழியணும். பாருங்க, லீவ் மானம் ஈனம் சூடு சொரணை இல்லாத துபாய் போய் உட்காந்துருக்காங்க சார். கேன் யூ பிலீவ் இட்? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் போலிங். நரேந்திர மோடி அங்க இருக்காரு. நாளை காலையில சிக்கிம் போறாரு, நாளை சாயங்காலம் உத்தரப்பிரதேஷ் போறாரு. அவருக்கு வயசு 75, இவரோட 3 வயசு பெரியவர். அவர் உலகம் சுத்துற தேர்தல் இவங்க எல்லாம் போய் ஓய்வு எடுக்க போறாரு. இவன் என்ன செஞ்சுட்டாங்க சார் இவங்க? இதெல்லாம் இண்டிகேட்ஸ் தட் they are weakening. ஒவ்வொரு சில நீ அவ்வளவு தூரம் சொல்றீங்களே, தேர்தலுக்கு முன்னாடி நான் பேசி தமிழா பேசி நேயர்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை நான் ரிப்பீட் பண்றேன்.
தமிழக எம்பிக்கள் 39 லோக்சபா எம்பிக்கள், 18 ராஜ்யசபா எம்பிக்கள் இடையே திமுக எம்பிக்களுடைய எண்ணிக்கை 23 லோக்சபா. காங்கிரஸ்காரன் மீதி பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில இருந்து. இந்த 23 பேர்ல 15-16 பேர் உதயநிதி ஆளுங்க. அவங்க எல்லாமே டி.ஆர். பாலுவையும் கனிமொழி பார்க்கறதே கிடையாது தம்பி. அவங்க எல்லாம் கனிமொழி வந்தாங்கன்னு ஓரம் போயிடறாங்க. திருமாவளவன் வந்தா அப்படி ஓரம் போயிடுறாங்க. கட்சிக்குள்ளே ஒரு உரசல் இருக்கு. அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஐயா கருணாநிதி போது அந்த மாதிரி நான் பார்க்கலையே. ஏன் ஸ்டாலினுக்கு அந்த ஒரு பலவீனம் அடைந்து விட்டார்? வீக் ஆனது காரணம் என்ன? ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே ஒன்றா ஒரு மேடையை வந்து பகிர்ந்துகிட்டு ஒரு பிரச்சாரத்தையோ எதுவுமே முன்னெடுத்ததா நம்ம பார்க்கல. நம்ம 2021 காலகட்டங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் பொழுது 2 பேரும் ஒன்னா இது பண்ணதை பார்த்தோம். ஒன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் கூட ஒன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சோ இதுவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய உரசல் இருக்கத வெளிப்படையா காமிச்சதோ? சோ ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அரித்மேட்டிக்கா எதுவுமே ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணிக்குள்ள? யார் யார் வரலன்னு இன்னொரு சொல்லுங்க, நேயர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்திருந்தாரு, ஆனா ஒன்னா மேடையை பகிர்ந்துக்கல ஸ்டாலின் அவர்கள் கூட. அதற்கு காரணம் ப. சிதம்பரம், சோனியா காந்தி. ஓகே. காரணம் ஸ்டாலினுக்கு வந்து போன்ல போட்டு கொடுத்துட்டாரு, வீடியோ கான்பரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ராகுல் காந்தி தன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு ஸ்டாலின் ஒரு ஒரு கூகுளி தன் மேல ஒரு கொக்கி போட்டு விட்டான்னு ஒரு கோபத்துல இருக்காரு ராகுல் காந்தி. அதுக்கேற்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து விஜயுடன் போவதற்குத்தான் துணிவாக இருந்தார். இந்த மீட்டிங்க்கு முன்னாடி 2 தரம் தமிழ்நாடு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கூப்பிட்டு பேசினாங்க டெல்லியில. ஞாபகம் இருக்கா? அப்பவே 7-8 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எங்கிட்டே சொன்னாங்களே டெல்லியில, சார் நாங்க டிவி கார்டு தான் போறோம் சார், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சார். எங்க தலாலு காங்கிரஸ் போச்சுனாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போனாங்க. அதுதான் ராகுல் காந்திக்கு விரோதம். அதுதான் திமுகவுடைய எதிராளிக்கு காரணம் ராகுல் காந்தியும் செய்த குழப்பம் தான். இந்த தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்களுடைய அந்த போட்டி போட்ட இடங்கள். சோ பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும். சோ அவருடைய வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அவரு 2 இடங்கள்லுமே வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எந்த மாதிரி இருக்கும் அவருக்கு களம்? அது அந்த கருத்து சொல்வதற்கு முன்னதாக கரூர்ல 92% ஓட்டிங். கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மாற்றிருக்காரு. ஏன்னா நீங்க கரூரை பத்தி பேசணும்னால சொல்றேன். கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மாறி இருக்காரு. கோவை மாவட்டம் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா கடந்த தேர்தல்கள்ல அதிமுக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட. இந்த தடவை என்னவா இருக்க போது? கோவை மாவட்டம் திரும்பவுமே அதிமுக கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி அங்க போட்டிக்கிறார் கோவை தெற்குல. அவருடைய வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? தோல்வி அடைவார். செங்கோட்டை. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சிரிக்காதீங்க. உங்க சிரிக்கிறத பார்த்து நான் வந்து அதிமுக ஆதரவாளர் பேசல, பொதுமக்களுடைய வெறிப்பை காமிக்கிறேன். செங்கோட்டையன் வந்து திமுக அதிமுக விட்டு போனது யாருக்குமே பிடிக்கலாங்க. ரெட்டையில தான் முக்கியம். அங்க விசில் ஒண்ணும் பெருசா இருக்காது. அங்க இருக்கிற டாமினேஷன்ல விஜய் வந்து பெனிட்ரேட் ஆகாத முடியாத இடத்துல ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. அதுல கோவை மாவட்டம், கொங்கு மாவட்டம் ஒண்ணுங்க. அவர் முக்கிய ஜெயிச்சாருன்னு செங்கோட்டையன் ஜெயிக்கிறது கஷ்டங்க. செந்தில் பாலாஜி அவர்களுமே தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு. கடினம், வெற்றி அடைவது கடினம். ஓகே சார். ஓகே. மே 4ஆம் தேதி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வது? அரசியல் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும். நம்ம 2 பேரும் பார்க்கலாம். 5ஆம் தேதி நம்ம 2 பேரும் பேசலாம். கண்டிப்பா சார். இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.